ஃபேன்ஸும் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பப்ளு சார்ட்டையும் ஹேர் கேர் டிப் கேட்கணும், அவர்கிட்டயும் ஹேர் கேர் டிப் கேட்கணும், உங்களுக்கு பியர்ட் டிப் கேட்கணும், இவர்கிட்ட ஹேர் டிப் கேட்கணும். இல்லை அந்த இன்ட்ரடக்ஷன் அப்போ நீங்கள் வந்து சார் ஐ மஸ்ட் ஆஸ்க் அபவுட் யுவர் ஹேர் கேர் அப்படின்னா நான் என்ன பற்றி சொல்லுவேன் அப்படி அவினாஷ் சார். அதனால தான் சார் 2 பேரையும் இப்போ கேட்குறேன். சொல்லுங்க, what do you do to maintain your hair? எந்த ஹேரை பற்றி பேசுறீங்க? இல்லை அந்த தாடி பற்றி இல்லைம்மா, நீ ஏமா இல்லைங்க, தாடி பற்றி அவர்கிட்டையும் தலைமுடி பற்றி உங்ககிட்டையும் கேள்வி உங்களை கேட்டால் உங்கள் தலைமுடி பற்றின அர்த்தம். அதான் சரி, எனக்கே ஒரு மாதிரி ஷையாக ப்ளீஸ் சொல்லுங்க. இல்லை ஐ ஈட் ஹெல்த்தி, ஐ ஒர்க் அவுட், ஐ டோன்ட் ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க், ஸோ அதனால் ஐ ஹேவ் குட் ஹேர். சூப்பர் சார். Coconut oil, ma'am. So, this I'm losing, so I can't comment on this. But இன்ஸ்டால போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து ஹேர் பற்றின நிறைய ரீல் இருக்கும். அது இப்போ அந்த மாதிரி இருக்குது இந்த இன்டர்வியூ, வேறு ஒன்றும் இல்லை. சார் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்கள்? இன்ஸ்டாகிராமில் இந்த நிறைய ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோமா, ஸ்க்ரோல் பண்ணுவேன் அப்படியே. அதான் சார், அந்த மாதிரி பார்ப்பீங்களா? அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா டிப்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்குன்னு நினச்சிட்டு வேறு எதுவும் இல்லை. இல்லை சும்மா அது எப்பயாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது டிப் எடுத்து சரி இதை ட்ரை அந்த மாதிரி இல்லை அப்படிலாம் யூ ஜஸ்ட் ஸ்க்ரால் அக்ராஸ்? இல்லை அப்படிலாம் தேவைன்னா அது டாக்டர்கிட்ட போகிறது. இல்லாட்டி என் ஒய்ஃப் அவங்களுக்கே சில டிப்ஸ்லாம் தெரியும், அவங்களே நல்ல ஆயிலெலாம் மேக் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான வழியே. மற்ற எதையும் திரும்பி புதுசாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர் 100 விஷயம் சொல்கிறாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அதில் வந்து.